இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. தி சென்டென்ஸ், வாக்கியம். நம்ம சாதாரணமாக பேசுகிற வீட்டிலே நம்ம பேசுகிற விஷயங்களாகட்டும், இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே ஆகட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகட்டும், யார் கூட பேசினாலுமே அது எந்த மாதிரி வகையான எக்ஸ்ப்ரெஷனோடு நம்ம பேசுகிறோம் அதை பொறுத்து தான் ஒரு வாக்கியமே இருக்குது. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது இங்கிலீஷில் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அரேஞ்ச்டு இன் ஆர்டர் டு கிவ் கம்ப்ளீட் மீனிங். கம்ப்ளீட் மீனிங்னா உங்களுக்கே தெரியும், முழுமையாக அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து முழுமையாக அர்த்தம் தரக்கூடிய வாக்கியமாக மாற்றுறது தான் இந்த சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் அதை எப்போ நாம் ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் நாம் எழுதினாலுமே a written sentence begins with a capital letter and ends with a full stop, question mark or an exclamation mark. ஒரு சென்டென்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னா அது நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபஸ்ட்டு வேர்டோடைய அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். அது இங்கிலீஷில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு ரூல். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் முடியும் போது அந்த சென்டென்ஸ் முடிகிற இடத்துல ஃபுல் ஸ்டாப்பும் இருக்கலாம், இல்லை கேள்விக்குறி கொஸ்டின் மார்க்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆச்சரியக்குறி எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும் அங்கே இருக்கலாம். ஸோ அதை வச்சும் நீங்கள் அது எந்த மாதிரி வகையான ஒரு சென்டென்ஸுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸை எப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். எ சென்டென்ஸ் கேன் பி எ ஸ்டேட்மெண்ட், எ கொஸ்டின், எ கமாண்ட் ஆர் அண்ட் எக்ஸ்க்ளமேஷன். ஒரு சென்டென்ஸை அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஒரு வாக்கியமாக இருக்கலாம், இல்லை கேள்வி கேட்குற ஒரு வாக்கியமாக இருக்கலாம், இல்லை அதிகாரமாகவோ இல்லை தன்மையாகவோ இருக்கிற ஒரு வாக்கியமாகவோ இருக்கலாம், இல்லை உங்களுடைய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு வாக்கியமாகவும் அது இருக்கலாம். ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. செகண்ட் எக்ஸாம்பிள், வேர் டு யூ லிவ். தேர்ட் எக்ஸாம்பிள், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள், ஹவு பியூட்டிஃபுல் இஸ் த ரெயின். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, இது நியூ டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம் அப்படிங்கிறத சொல்லுது. இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ், ஏதாவது சொல்லும்போது சாதாரணமாக சொல்லும்போது இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போகுது. எப்படி அதெல்லாம் கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது மூலியமாக உங்களுக்கு அது ஒரு விஷயத்த சொல்லுது. வேர் டு யூ லிவ், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க. அப்போ எங்கே அப்படிங்கிறதே நம்ம தமிழில் கேள்வியாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். ஸோ இது ஒரு கொஸ்டின் டைப் ஆஃப் சென்டென்ஸ். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு, ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஸ்விட்ச் ஆன் த ஃபேனுங்கிறது நீங்கள் யாரையும் கேள்வியும் கேட்கல, ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை, உங்களோட உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தலை. இது ஒருத்தர்கிட்ட இந்த செயலை சொல்கிறீங்க. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ். இல்லை அது ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை பொலைட்டாக கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் அது கமாண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அந்த கமாண்ட் எப்படிப்பட்ட கமாண்ட், இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் என்னன்னு சொல்லலாம், ஹவு பியூட்டிஃபுல் இஸ் த ரெயின். மழை எவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெய்யும்போது பார்க்கறச்சு எவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா. அதுவும் இந்த மாதிரி சீசனுக்கு மழை பெய்ஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போது இந்த மாதிரியான சென்டென்ஸை, ஒரு ஆச்சரியத்தை, உங்களுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அதை எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் பொதுவாக ஆச்சரியக்குறியோடு சேர்ந்து தான் அது வரும். அதே மாதிரி கொஸ்டின் டைப் ஆஃப் சென்டென்ஸை எப்போவுமே கொஸ்டின் மார்க்கோடு சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சும் இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளுடைய கமாண்ட்ஸ்